ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 வெங்காயம் 1 கப் கடலை மாவு வச்சு நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 100 கிராம் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ வெங்காயம் ரெண்டையுமே இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுலில் உதிரி உதிரியாக பிரித்து போட்டுக்கங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதில் இருக்க தண்ணீர் பூரா பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ இது கூட சேர்த்து செய்யறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 15லேருந்து 20 பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கங்க. கூடவே தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகா, இதோட ஒரு 10 முந்திரி பருப்பை சுடு தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியோடய சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கணும். அதிக தண்ணி சேர்த்துடாமல் இந்த அளவுக்கு திக்காகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கங்க. இது மாதிரி லைட்டாக கலர் மாறியே இருக்கணும். அந்த அளவுக்கு வதங்கினால தான் கிரேவி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதோட அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இது மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். கிரேவியில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் கொதி வரட்டுங்க. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு இதில் தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்துக்கங்க. அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். இதில் நம்ம வெங்காயம் போட்டு எடுக்கணும். அதனால் கொஞ்சம் திக்கான பேட்டராகவே கலந்துக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வச்ச கிரேவியை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 300 ml அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு இதை அப்படியே நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கங்க. அப்படியே நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச வெங்காயத்தை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு பெசரி வச்சதில் அதில் இருக்க தண்ணீர் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணீர் எல்லாத்தையும் ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததை நம்ம கலந்து வச்ச கடலை மாவில் சேர்த்துக்கங்க. எல்லா வெங்காயத்தையுமே இது மாதிரி கடலை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க. வெங்காயத்தில் இருக்க ஈரம் பூரா பிரிஞ்சு வந்ததுனால நல்லா திக்காகவே கலந்து வருது பாருங்கள். இப்போ கலந்து எடுத்துட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொதிக்கிற கிரேவியில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க. நல்லா கிரேவி கொதித்து வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிக்க பார்த்து நம்ம பெரட்டி எடுத்து வச்ச வெங்காயத்துலேருந்து எடுத்து சின்ன சின்னதாக போட்டுடுங்க. போட்டு உடனே கரண்டி விட்டு கலக்காதீங்க. எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம். நல்ல மணக்க மணக்க சுவையான வெங்காய கறி கிரேவி ரெடி.
இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை புதினா இருந்தால் கூட பொடியை கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு பரிமாறலாம். நல்ல அருமையான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.